Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் as well as dinner recipe Chinese style Maggi. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல Maggi-ய பாயில் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 3 கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இதுல நம்ம Maggi ஆட் பண்ணிரலாம். நான் இன்னைக்கு 2 பாக்கெட் Maggi ஆட் பண்ணிக்கிறேன். Maggi-ய ரெண்டா பிரேக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. Maggi நல்லா பிரேக் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இதல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு once mix பண்ணிட்டு மூடி வச்சிட்டு இது நல்லா சாஃப்ட்டா குக் ஆகுற வரைக்கும் இத நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். Maggi நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இது ஓவர் குக் ஆகாம பாத்துக்கோங்க. அடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்க Maggi-ய நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா once நீங்க வாட்டர்ல ரின்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல நம்ம கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நூடுல்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக. சோ இந்த ஸ்டெப்பை மறக்காம பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் பிரேக் ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கம்ப்ளீட்டா ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கம்ப்ளீட்டா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதல பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நிமிஷம் நல்லா சோத்தே பண்ணிக்கலாம். சோத்தே பண்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ரெசிபிக்கு. இப்போ பூண்டு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்றப்பே நீங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு ஹாஃப் குக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதில் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் வந்து சின்ன சின்ன ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் வந்து கம்ப்ளீட்டா குக் ஆகணும்னு இல்லை, நீங்க ஹாஃப் குக்டா இருந்தா போதும், நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அடுத்து இதுல கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா எல்லோ பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வெறும் கேப்சிகம் மட்டும் தான் ஆட் பண்றேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கேரட், ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து ஓவர் குக்ட் ஆனா நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஹாஃப் குக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ½ டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ½ டீஸ்பூன் சோயா சாஸ். அடுத்து 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ். 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இது வந்து ஹோம்மேட் ரெட் சில்லி சாஸ். இதுக்கான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லா சாஸஸும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேகி பாக்கெட்ல வர மசாலா இருக்குங்களே, அது வந்து நான் 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பாக்கெட் மேகி ஆட் பண்ணிக்கிறதுனால 2 பாக்கெட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த டைம்ல வேணும்னா சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் பத்தல அப்படின்னா நீங்க ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க மேகியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒன்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசாலா சம்டைம்ஸ் பத்தாம போகலாம், இல்லைன்னா மிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் மேகி மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. மேகி வந்து உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அட் த சேம் டைம் ஈவனாக மிக்ஸ் ஆயிருக்கணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் 2 ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சைனீஸ் ஸ்டைல் மேகி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சு நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேகியை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மேகி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம அழகா வந்திருக்கு. அட் த சேம் டைம் நல்லா குக் ஆயிருக்கு. சூப்பர் குவிக் அண்ட் யம்மி சைனீஸ் ஸ்டைல் மேகி ரெசிபி நீங்க பார்த்துருக்கோம். இது கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.